ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முருகர் மெசேஜ் பார்க்குறோம். முருகர் உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு, முருகர்கிட்ட உங்களுக்கு என்ன ஒரு வேண்டுதல் இருக்குது, முருகர் அதுக்கு என்ன சைன் கொடுக்குறாருன்னு பார்க்கலாமா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க கமெண்ட்டில் வந்து ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓம் ஐம் ரீங் சரஹண பவா இல்லை ஓம் சரவண பவா, எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ அப்படி கூப்பிடுங்க. அப்படி மென்ஷன் பண்ணி டைப் பண்ணுங்கள் செல்லங்களே. பார்க்கலாமா? முருகர் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சுருக்கார், உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறார், உங்களோட ரிக்வெஸ்ட் என்ன, ப்ரேயர் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா கமெண்ட்டில் அதை டைப் பண்ணுங்கள். பாசிட்டிவாக கேளுங்க. பாசிட்டிவாக, முருகா எனக்கு நீ இதை நடத்தி கொடுத்துட்ட, ரொம்ப நன்றிப்பா சொல்லி பாருங்கள். அதுக்கான வழிகளை திறப்பார். டிவைன் பார்த்து உங்களுக்கு கண்ணில் படுதுன்னாவே உங்களோட பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு குருவோட அருள் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான். அவரே குரு தான், குருவுக்கெல்லாம் குரு உங்களுக்கு டீச் பண்ணுறாரு. இங்கே ஹேமாவா சுமதியா அவர் தான் ரோல் பண்ணிட்டுருக்காரு. ஓகேவா? இந்த வாய்ஸ் அவங்களோடது. மலையனூர் அன்னை அம்மாவுக்கு நன்றி, இந்த முருகருக்கு நன்றி. நான் தனியாக மலையனூர் அம்மாவோடது அவங்களோட இந்த ப்ரொடிக்ஷன் தனியாக போடுறேன். இன்றைக்கி வந்து முருகரோட மெசேஜ் கொடுக்குறேன். அம்மாவுக்கு நன்றி. ஓம் சக்தி, ஓம் சக்தி. எப்பன் முருகன் உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு, உங்களோட விருப்பங்கள் எப்போ நிறைவேற்றுவார்? வாவ், வந்துட்டாங்க பாருமா. நான் இப்போ தான் சொன்னேன், மலையனூர் அன்னையே சொன்னேன். வந்துட்டேன் செல்லோண்ணா அப்படின்றாங்க. நான் தாண்டி வந்திருக்கேன் அப்படின்றாங்க. நான் வேறு இல்லை, என் பையன் வேறு இல்லை அப்படின்ட்டு. ஓகே மம்மி, வாங்க மம்மி. ஓம் சக்தி. செல்லங்களே, சில பேர் உங்களோட இப்போ ரீசெண்டாக உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் நெய்பர்ஸ் இவங்கெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பண்ணுற ஒரு ட்ராமாஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரைன் ஆகிட்டீங்க. ஏதோ பெரிய ட்ராமா உங்களை சுற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் வந்து சரியில்லை. கான்ஃப்ளிக்ட் வித் அதர்ஸ் காஸ்டு பை அப்போசிங் ஒப்பீனியன். மற்றவங்களோட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையில் இல்லை நீங்கள். இப்போது நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க சில விஷயங்கள் உங்களை வந்து இது பண்ணுறாங்க, உங்கள் பேச்சை அவங்க கேட்க மாட்டுறாங்க, அதை நினச்சி நீங்கள் ரொம்ப வந்து இது பண்ணுறீங்க, உங்கள் ஒப்பீனியன் அங்கே வந்து எடுபடலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ட்ராமாலேருந்து வெளியில் வாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களை சுற்றி நடக்கிற இந்த சிச்சுவேஷன், இந்த ட்ராமா